இந்தியா பாகிஸ்தான் வார். ஸோ தமிழ் ட்ரான்ஸ்லேஷனுக்கு வந்து இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் 4 வார் நடந்திருக்கும் இந்தியா பாகிஸ்தான் வார். ஃபஸ்ட்டு வார் பார்த்திங்கன்னா 1947. ஸோ இது காஷ்மீருக்காக நடந்திருக்கும். ஸோ இதுக்கு அந்த வாருக்கு அப்புறம் போடப்பட்ட அக்ரிமெண்ட் பேர் வந்து கராச்சி அக்ரிமெண்ட். ஸோ இது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் தான் வந்து சீஸ் ஃபயர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் வந்து சீஸ் ஃபயர் லைன். ஸோ இப்போ அதுக்கு பேர் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அப்போ இதை போடும்போது வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தது ஜவஹர்லால் நேரு. ஸோ செகண்ட் வார் பார்த்தீங்கன்னா 1965. ஸோ இதுவும் வந்து காஷ்மீருக்காக நடந்திருக்கும். ஸோ இதில் இந்தியா பண்ண ஆப்ரேஷன் பேர் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ஜிப்ரில்டர். ஸோ இதுக்கப்புறம் வந்து தாஷ்கண்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க 1966. ஸோ அது வந்து ஒரு பீஸ் அக்ரிமெண்ட்டு. அது பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி. ஸோ இதனால் அவருக்கு பேர் வந்து மேன் ஆஃப் பீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ தாஷ்கண்ட் அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறமே அவர் வந்து இறந்துருப்பார் October 2. ஸோ காந்தி ஜெயந்தி அன்னைக்கு. ஸோ தேர்ட் வார் பார்த்தீங்கன்னா 1971 December 3 to 16. இந்த 1971 வந்து பங்களாதேஷோட இண்டிபெண்டன்ஸ்க்காக தான் வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருப்போம். வெறும் 13 நாள் தான் நடந்திருக்கும். ஸோ December 4 இந்தியன் நேவி வந்து ஒரு ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, ஆப்ரேஷன் ட்ரிடன்ட்டு. ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும், இந்தியா வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் 4 December அந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண டேட்டை தான் வந்து நம்ம வந்து இந்தியன் நேவி டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் போடப்பட்ட அக்ரிமெண்ட் தான் ஷிம்லா அக்ரிமெண்ட். ஸோ அப்போ பிஎம்ஆர் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி. 1998 வந்து இந்தியா வந்து நியூக்ளியர் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து 1970s நடந்திருக்கும். ஸோ செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட், அதுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் சக்தி அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ அது நடந்த நாள் பார்த்திங்கன்னா 11th May. ஸோ அந்த 11th May தான் வந்து நேஷ்னல் டெக்னாலஜி டேவாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, நியூக்ளியர் பவர் இருக்குது. ஸோ அப்படின்னு தெரிய வரும்போது நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ பீஸ் தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட அக்ரிமெண்ட்டு லாகூர் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க Februaryயில். ஆனால் 3 மாதத்தில் வந்து பாகிஸ்தான் வந்து அதை வந்து பிரேக் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் வரக்கூடிய வார் தான் கார்கில் வார். அப்போது பிஎம்மாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் இருந்திருப்பாங்க. ஸோ 4 வார்லேயும் வந்து இந்தியா தான் வின் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ.